அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷன் ஒன் ஆஃப் த சுப்ரீம் பவர்னு சொல்லலாம். அதாவது சுப்ரீம் என்னங்க, எல்லாருக்கும் மேலே கான்ஸ்டியூஷன் தான் இங்கே வந்து எல்லாரையும் வழி நடத்துது. அந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது எல்லாருக்கும் பொது. இப்போ சமீபத்தில் கூட நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் டே கொண்டாடினோம். அதாவது அம்பேத்கர் வந்து அசம்பிளியில் கொண்டு வந்து சேர்த்த நாள் நவம்பர் 26. ஸோ இந்த நிலமையில் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி அதாவது எப்படி சொல்கிறது, கான்ஸ்டியூஷன் வந்து எப்படிங்க வரலாறு ரீதியாக எல்லாம் சமம்னு சொல்லி அந்த ஒரு டாக்குமெண்ட் எப்படிங்க வந்துச்சு அப்படின்னு அதோட வரலாறு பார்ப்போமா. நேராக இப்போ இங்கிலாந்து போவோம். ஸோ இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் 2015 அதாவது 1215 அந்த டயத்தில் வந்து மேக்னா கார்ட்டா அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணப்படுது. இந்த டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னன், அந்த மன்னன் பேர் வந்து ஜான். அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீங்கள் மன்னர்னால எப்படி நார்மலாக எடுத்துகிட்டு போனால் தூக்கில் போனால் தூக்கில் போட்டுருவாங்க, உன்னை கொல்லுனா கொண்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில், அதாவது மன்னர் ஆட்சிங்கிற நேரத்தில், சர்வாதிகார நேரத்தில் மன்னர் கீழே வந்து மன்னருக்கு வந்து எடுத்து அறிவுரை சொல்லுவாங்கள்ல, அவங்க பேர் பாகன்ஸ் அப்படின்னா வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறவங்க. இப்படி இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சண்டை மாதிரி வந்துருச்சு. அதாவது மன்னர் சொல்கிறது, மன்னர் வந்து ரொம்ப டாக்ஸ் போடுறது, அதாவது அதிக வரி செலுத்துறது, இந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள் போய்க்கிருந்தப்போ சர்வாதிகாரம் கூட பண்ண ஆரம்பித்தார். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த மன்னருக்கு வந்து பாகன்ஸ் சொன்னல, அந்த அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, அவங்களுக்கும் மன்னருக்கும் ஒரே ஒரு கருத்து வேறுபாடு, சண்டைகள் மாதிரி வந்திருக்கு. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க 2 பேரும் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதாவது மன்னரும் அவங்களுக்கு கீழே உள்ள இந்த ஒரு பாகன்ஸும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் பேர் தாங்க மேக்னா கார்ட்டா. அந்த மேக்னா கார்ட்டா தாங்க ஃபஸ்ட்டு ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு அடித்தளமாக இருந்துச்சு. அதுக்கு வந்து கிரேட்டர் சார்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்து போனீங்கன்னா, ஏன்டா இது முக்கியம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மன்னன் வந்து ஈக்குவலாக ஒரு நான் ஒத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி இன்னொரு கீழே உள்ளவங்கள்ட்ட ஈக்குவலாக ஒரு சட்டத்தை 2 பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஹிஸ்ட்ரி மூமெண்ட் சொல்லலாம் மேக்னா கார்ட்டா. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா யூகேயில் வந்து அதுக்கப்புறம் 1689ங்க. அது 1689 என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அப்போது வந்து மன்னராட்சி அப்போது வந்து இருந்த சமயம்தான். அதே நேரத்தில் மன்னராட்சி அவ்வளோ பவர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பவர் கொடுக்கணும்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் ஆஃப் மோனரசி அப்படிங்கிற ஒரு பில்லு வந்து வருது. யூகேயில் ஒரு பில்லு வருது. அது வந்து எப்போனா நான் சொன்ன மாதிரி 1689 வருது. ஸோ இந்த பில்லு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து பப்ளிக்கு ஒரு ரைட்ஸை கொடுக்குற மாதிரி. ஏன்னா மன்னர்களுக்கு அதிக உரிமை போனால் அந்த சர்வாதிகாரம் கூட போயிடும். நான் முதல்ல சொன்ன மாதிரி கொல்லுனா கொல்லணும், அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணணும், டேக்ஸ் பண்ணால் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சர்வாதிகாரத்தை குறைக்கிற நிலமை வந்துச்சு. எப்போனா 1689, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது நம்ம அமெரிக்கா போயிடுவாங்க. அமெரிக்கா வந்தீங்கன்னா அங்கே வந்து பேசிக் ரைட்ஸ் வருதுங்க. அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லுவோம்ல, நமக்கான அடிப்படை உரிமை, அதை வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் கொண்டு வராங்க 1791. அந்த 1791 இது மட்டுமா கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப முக்கியம், நம்ம ஜனநாயகத்தின் 4வது தூணான ப்ரெஸ்ஸுக்கான ஃப்ரீடமும் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் தான் வருது. அந்த சட்டம் பார்த்திங்கன்னா எப்படின்னா, நம்ம கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸும் ஸ்பீச்சும் வந்து அதே நேரத்தில் இதுலேயே வந்துடும். எதனா எக்ஸ்ப்ரெஷனும் நார்மலாக வந்துடும். ஆனால் அங்கே அப்படி இல்லைங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக இருக்கும். அதாவது ப்ரெஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து தனி, எக்ஸ்ப்ரெஷன் அதாவது நார்மல் மக்கள் வந்து அது தனியாக, ஆர்டிக்கல் தனித்தனியாக இருக்கும். ஸோ முதல்ல 1791 கொண்டு வரப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அங்கே வந்து அமெரிக்காவில் கொண்டு வரப்பட்டுச்சு. அதோடு சேர்ந்து ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸும் கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து அந்த நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து பெருகுது. ஸோ இப்போ அப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்துடுமே. இப்போ இந்தியாவுக்கு வந்தால் நம்மள்ட்ட வந்து 395, அதாவது 395 ஆர்டிக்கல் இருக்குது. 395லையும் 22 பார்ட் இருக்குங்க. 22 பார்ட்டில் 8 ஸ்கெடியூல் இருக்குது. 1950 இது வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அமல்படுத்தினாங்க. ஜனவரி 26 எல்லாருக்கும் தெரியும். அம்பேத்கர் தலைமையில் அவர் தான் சேர்மனு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்போ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கரண்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 448 அஃபெக்ட்ஸ் ஆஃப் 448 ஆர்டிக்கல். அது வந்து ஏன்னு சொல்கிறீங்கன்னா 106 அமெண்ட்மெண்ட் வந்துருங்க. இது அமெண்ட்மெண்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அமெண்ட்மெண்ட்னா ஒன்றும் இல்லைங்க. இன்ன வரைக்கும் நம்ம வந்து சட்டங்கள் சொன்னல 395, அந்த 395 அப்படியே இருக்கக்கூடாதுங்க. காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி சட்டங்கள் வந்து மாறணும். ஸோ அந்த மாறுற சட்டத்துக்கு ஏற்ப நம்ம சட்டத்தை திருத்தி அமைக்கிறது பேர் தான் அமெண்ட்மெண்ட். ஸோ அப்படிப்பட்ட அமெண்ட்மெண்ட் வந்து 106 வந்துருக்கு. 448 ஆர்டிக்கல் வந்துடுங்க இன்றைக்கி அப்ராக்சிமேட்டாக. அதே மாதிரி 25 பார்ட் வந்துருச்சு. முன்னாடி 22 இருந்துச்சு, இன்றைக்கி 25 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கெடியூல் 12 வந்துருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலமையில் இன்றைக்கி நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குங்களா, அது வந்து எத்தனாவது ஆர்டிக்கல் தெரியுமா?
வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆர்டிகிள் 12 to 35 இது வந்து எல்லாருக்கும் நீ பொதுங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது வந்து எமர்ஜென்சி நேரத்தில் மட்டும்தான் ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்தியன் சிட்டிசனுக்கும் சரி மற்ற சிட்டிசனுக்கும் சரி இதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் உரிமைகள் இருக்குது. ஆனால் மற்ற வெளியில் உள்ள சிட்டிசன்ஸ், அதாவது யூகே வெளியிலேருந்து வராங்களோ அவங்களுக்கு இதில் ஒரு சிலது இருக்காது. ஆனால் முழுக்க இந்தியன் சிட்டிசனுக்கு இதுக்குள்ளே உள்ள எல்லாமே வந்து செல்லுபடி ஆகும். ஸோ அதில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆர்டிகிள் 14 என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதாவது எல்லாருக்கும் சட்டத்தின் முன் எல்லாரும் சமம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோட்பாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 19 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க. என்னென்னா கேட்டிங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்பீச். இன்றைக்கி நான் அப்படி பேசுகிறவங்கள்ட்ட அப்படின்னா இதோட வெளிப்பாடு எப்படின்னா சட்டத்தின் மேலே தான் வந்துச்சு. இந்த ஆர்டிகிள் 19ல் ஒன்றுன்னு இருக்குங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுங்க. இது வந்து நமக்கு ப்ரெஸ்ஸுக்குன்னு தனியாக உள்ள இதில் வந்து நமக்கு ரிஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட பவர்ஸை வந்து அந்த ப்ரெஸ் வந்து அவங்களோட பவர்ஸை வந்து ஓவராக யூட்டிலைஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஆர்டிகிள் 19(2)ல் வந்து அவங்களுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க, ரீசனபிள் ரிஸ்ட்ரிக்ஷன். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலுங்க. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 12 to 35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ரொம்ப முக்கியம். இதை விட்டுன்னு வச்சுங்க, இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட ஆர்டிகிள் பார்த்திங்கன்னா உலகத்திலே ரொம்ப பெருசுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டிகிள் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம பாரோ பண்ணது ரொம்ப கூட. நம்ம பாரோ பண்ணது பார்த்திங்கன்னா பாரோ என்னடா அப்படின்னா கடன் வாங்கினது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம அமெரிக்காட்டேருந்து வாங்கினோம், பாரோ பண்ணோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்னு சொல்கிறோம்ல, அது யார்கிட்டருந்து வாங்கினோம்னா அதுவும் வந்து நம்ம யூஎஸ்ஏ தான் வாங்கணும். அவங்களும் அப்படி தான். அவங்களும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கான்னு இருக்கும், அவங்கள்ட்ட தான் நம்ம ஃபெடரல் அந்த ஒரு சிஸ்டத்தையும் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி பார்லிமெண்ட் இப்போ கூட நமக்கு விண்டர் நடக்குது, அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் நடக்குது. ஸோ இதில் இந்த ஒரு பார்லிமெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூகே, அதாவது நம்ம பிரிட்டிஷ்கிட்டேருந்து வாங்கினோம், அவங்கள்ட்ட இந்த ஒரு பார்லிமெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பண்ணால் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அது யார்கிட்ட வந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யாங்க, அதாவது சோவியத் யூனியன் சொல்லலாம், இப்போ ரஷ்யா, அவங்கள்ட்டேருந்து வாங்கினோம். ஸோ இப்படி நம்ம வந்து பாரோ பண்ணி தான் ஒரு நம்மளோட கான்ஷியஸ் சேர்த்துருக்கோம். அதாவது பாரோ பண்ணாலும் தேவையான நமக்கு என்ன தேவையோ அதை பண்ணி பாரோ பண்ணியிருக்கோம். இன்னொன்று நம்ம சொல்ல போனால் இன்னொரு முக்கியமான பாரோ பார்த்திங்கன்னா அதுவும் அமெரிக்காட்ட வாங்கியிருக்கோம், ஜூடிக்கல் ரிவ்யூ. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்தால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக சுப்ரீம் கோர்ட் போகலாம். அந்த ஒரு ரைட்ஸை வந்து நம்ம அமெரிக்காட்ட தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்படி நம்ம பாரோ பண்ணது நிறையா இருக்குது. இது முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் எப்படா வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951 வந்துச்சு. அதாவது ரிலீஸ் ஆகி, அதாவது இது அமல்படுத்தி கான்ஸ்டியூஷன், அதுக்கு அடுத்த வருஷமே 1951 வந்துருச்சு இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அடுத்த அமெண்ட்மெண்ட் முக்கியமான மினி கான்ஸ்டியூஷன் எதிராக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 இந்த அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. இந்த அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நிறையா சேர்த்தாங்க, அதனால இது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது வந்து எமர்ஜென்சி நேரம், அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்கள் சேர்த்தாங்க, அதனால் இதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து யாராவது சொல்லுவாங்க சட்டத்தில் நிறைய ஓட்டம் இருக்குன்னு. உண்மை தான், நான் தப்புன்னு சொல்லலாம். ஆனால் சட்டம் இல்லாட்டி இன்றைக்கி அன்னைய நிலைமை தான். அன்னைக்கு அந்த கிங் ஜான் வந்து ஒரு சமமாக ஒரு பேப்பரில் அக்ரிமெண்ட் போடலாட்டி இன்றைக்கி அந்த சட்டம் வந்திருக்காது. அந்த சட்டம் இல்லாட்டி இன்றைக்கி நம்ம அடிமைப்பட்டு தான் இருப்போம், இதோட ரொம்ப கீழே இருப்போம். அப்போ சட்டம் வந்து ஓட்டை இருக்குதான், ஆனால் அந்த சட்டம் வந்து இல்லைனா நம்ம இன்றைக்கி இந்த நிலைமை கிடையாது. சமூகத்தில் வந்து ஒற்றுமை என்பது இருக்காது. அந்த சூழ்நிலை இல்லாமல் பார்த்துக்கிறது கான்ஸ்டியூஷன் தான். ஸோ நம்ம எல்லோரும் கான்ஸ்டியூஷனை மதிப்போம், நம்ம ஒழுங்குபடுத்திக்கணும். ஆகவே நம்ம வந்து சட்டத்தை மதிப்போம், சட்டத்தை காப்போம். சட்டம் தன் கடமை செய்யும். நன்றி.